ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரேவதியை தங்கராஜ் மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு இருக்காரு. அவளுக்கு அந்த வீட்டில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ராகவன் லக்ஷ்மி ரெண்டு பேருமே. ஆனால் ரேவதி அங்கே எந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மலருக்கும் நம்ம பாக்கியராஜுக்கும் தெரியும். அதனால தான் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாக்கியராஜ் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே நம்ம ரேவதி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நல்ல வேலை வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டு தங்கராஜ் வெளியே வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு கோவமா பேசினாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்க வேண்டியது தானே, அதுக்காக ஒரு பொம்பளைய வீட்டை விட்டு இந்த மாதிரி தான் வெளியே உட்கார வைப்பீங்களா அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு பாக்கியராஜ் பேசுறாரு. ஆனால் ரேவதி அவங்கள பேசவே விட மாட்டாங்க. அண்ணா அவர் எதுவும் பண்ணலை, தயவு செஞ்சு இங்கேருந்து போனேன், நான் பார்த்துக்கிறேன், இது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட வாழ்க்கை இந்த நரகத்தில் மாட்டினதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் தானே ரேவதி அப்படின்னு சொல்லி அழுகுறாரு பாக்கியராஜ். என்னது நரகமா? உன் தங்கச்சி இந்த வீட்டில் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல வரியா? உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை விட இந்த வீட்டில் உங்கள் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு ரொம்ப திமிராக பேசுகிறாரு. அதாவது பொண்டாட்டியை ஒருத்தன் இந்த அளவுக்கு நல்ல விதமாக பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தங்கராஜ் தான் அவரோட பொண்டாட்டியை பார்த்துக்கிறாராமா. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கெத்தாக பேசுகிறாரு. ஆனால் பாக்கியராஜ் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, என் தங்கச்சி உங்கள் கூட சந்தோஷமாலாம் இல்லை அப்படின்றாங்க. ஏன் ரேவதி, உன் அண்ணன் சொல்கிறது உண்மையா? நீங்கள் என் கூட சந்தோஷமாக வாழலையா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் ஏதோ என் மேலே இருக்க பாசத்தில் பேசுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணன், ப்ளீஸ்ண்ணே இங்கேருந்து போனேன் அப்படின்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. நான் சொல்லவா அப்படின்றாரு நம்ம தங்கராஜ். அதாவது உன் பொண்டாட்டியோட பிறந்தநாளை கொண்டாட வேண்டியது நீ தான் இல்லையா, அந்த வீட்டில் இருக்கிற முட்டாள்கள், மற்றபடி எதுக்குடா ஏன் பொண்டாட்டியை வர வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாப்பிள்ளை மண்ணாங்கட்டியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்காக பதில் சொல்லு. ஏன் பொண்டாட்டியை எதுக்கு ஃபோன் பண்ணி உன் பொண்டாட்டியோட பிறந்த நாளுக்கு வர சொன்னீங்க? அதுவும் என்ன கேட்காம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு உன் தங்கச்சி அந்த வீட்டுக்கு வந்திருக்கா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை உன் பொண்டாட்டி உனக்கு தெரியாமையோ உன்னை கேட்காமையோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தா நீ என்னடா பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒருவேளை மலர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புவேன் இல்லையா. அவளுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு அதனால செஞ்சுட்டான்னு நினைப்பேன். உங்களை மாதிரிலாம் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே உட்கார வைக்க மாட்டேன். அதுவும் ஒரு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. நான் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், வேறு எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க? உங்கள் தங்கச்சியை கை நீட்டி அடிச்சதுக்கே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொந்தளிச்சிங்க. ஆனால் என் தங்கச்சி செத்து போயிருக்கா, அதுக்கு காரணம் யார் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்றாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம். அதையே பேசி பேசி எத்தனை நாளைக்கு தான் எங்கள் எல்லாரையும் குத்திக்கிட்டு இருப்பீங்க? அதுக்கு என் மேலேயோ இல்லை மலர் மேலேயோ கோவப்படுறீங்க, எங்களை அசிங்கப்படுத்துறீங்க, எல்லா இடத்துலையும் எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. இன்னமும் கூட உங்கள் மனசு கூல் ஆகலையா? எதுக்காக என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணுறீங்க? எது பேசுகிறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, ஆனால் இந்த ரேவதி கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோங்க, இல்லாட்டினா இதுக்குமே நான் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் ப்ளீஸ்ண்ணே எதுவும் பேச வேண்டாம், இதுக்கும் நான் தானே இங்கே மாட்டிட்டு முடிக்கணும் அப்படின்றாங்க. என்னடி உன் அண்ணன் கிட்ட நான் ஏதோ கொடுமை பண்ணுற மாதிரி பேசுகிற? உன் வீட்டில் உன் அண்ணியை விட இங்கே ஒன்றும் நீ அவ்வளோ கஷ்டப்படலை அப்படின்றாங்க. மலரோட நிலைமை எவ்வளவோ பெட்டர், அவளுக்கு நானாவது இருக்கேன் ஆறுதலுக்கு. ஆனால் ரேவதிக்கு இந்த வீட்டில் எதுவுமே இல்லையே, அப்படியே சந்தோஷப்படுற மாதிரியோ ஆறுதலுக்காகவோ அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான், இல்லை பேசாமல் உன் தங்கச்சி உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடு அப்படின்றாங்க நம்ம தங்கராஜ். அப்போ பாக்கியராஜ் இருந்துட்டு என்ன அப்படின்ட்டு கோவமாக கேட்குறாங்க. இப்போ தானே கூப்பிட்டேன் உன் தங்கச்சியை, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அவள் வரமாட்டேன்னு சொல்கிறா, இப்போ நானே பர்மிஷன் கொடுக்குறேன், நீ போ, அவங்க கூட போ, உங்கள் அண்ணன் கூட கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அண்ணே போனேன், நீ வீட்டுக்கு போனேன், என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரேவதி பேச, ஓ பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவேன், இதுக்கு மேலேயும் உன்னை நான் வீட்டுக்குள்ளே விடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன் அண்ணன் கூட நீ கிளம்புற அப்படின்னு சொல்கிறாங்க. போ ரேவதி, அவர் என்ன சொல்கிறது, நீ போய் உன் ஃபோனை எடுத்துக்கோ, உன்னோட முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. அவரோட முக்கியமான திங்ஸ் எல்லாம் என்ன, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து சீர் வாங்கி கொடுத்தது நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த ஃபோன் வேணும்னா நீ வாங்கி கொடுத்ததா இருக்கும், மற்றபடி எல்லாமே என்னோடது, நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தது. அவள் எப்போ மறுபடியும் நான் வேணும்னு நினச்சி இந்த வீட்டுக்கு வராளோ அன்னைக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கராஜ் உள்ளே போய் அவங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. இந்தா கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படின்னு ரேவதி அழுகுறாங்க. என்ன ஏங்க நொன்னங்கன்ட்டு, கிளம்பு வான கூட அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காரு. ஏன்னா இந்த பிரச்சனை நீ வர, நீயும் தானே இதில் மாட்டிட்டு முடிப்ப, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? எதுக்காக இந்த மாதிரி பண்ண, உன் புருஷனுக்கு சொல்லாமல் எதுக்காக இங்கே வந்தேன்னு தான் கேட்பாங்க.
நீ ஏன்னா எல்லா பிரச்சனையும் தலையில் போட்டுக்கிற, நீ உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா, இப்போ இந்த பிரச்சனையை வேற நீ சுமக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க ரேவதி. இந்த நீலி கண்ணீரெல்லாம் இங்கே நின்று வடிச்சிட்டு இருக்காத, மரியாதையே இங்கேருந்து போயிடு, இல்லையா உங்கள் அப்பாவுக்கு இப்போவே நான் கால் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கோம் அப்படின்றாங்க. ரேவதி, அண்ணன் இருக்கேன்ல, நான் இருக்கேன், வா என் கூட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அண்ணன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. திரும்பவும் இந்த வீட்டுக்கு நீ வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்கும் அண்ணன் ஒத்துக்கிட்டான்னா அப்போ தான் இந்த வீட்டுக்கு வர முடியும், இப்போ போகிறது மட்டும் பெருசு இல்லை அப்படின்றாங்க. அவர் கிடைக்கிறாரடி வா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் வந்து அதெல்லாம் காதலியே வாங்காத மாதிரி நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம தங்கராஜுக்கு பயங்கர கோபம். ஆனால் இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சந்தர்ப்பம். இப்போ வந்து பாக்கியராஜை எப்படியெல்லாம் அவங்க வீட்டில் அவங்களுக்கு எதிராக மாட்டி விடலாம், எப்படியெல்லாம் திருப்பி விடலாம் அப்படின்னு அவர் யோசிச்சு வச்சிருக்காரு. நான் நினச்சது இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பாக்கியராஜ் வீட்டுக்காக நிறைய கடன் பட்டிருக்காரு. இப்போ ரேவதியோட குழந்தைங்களுக்கு காது குத்தும் போது சீரு பண்ணாரு, அதுக்கும் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காரு. வண்டி வேற போயிருச்சு. ப்ளஸ் நம்ம மலருக்காக அவங்க அம்மா வீட்டில இருந்து கொடுத்த நகைகள் எல்லாத்தையுமே அடகு வச்சுட்டாரு நம்ம பாக்கியராஜ். ப்ளஸ் அவங்களோட ஒரு நிலம் கொடுத்துருந்தாங்க, சின்னதாக ஒரு வீட்டை இடம் கொடுத்துருந்தாங்க, அதையும் வந்து நம்ம சுரேஷோட கல்யாணத்துக்காக அடகு வச்சுட்டாங்க. இப்போதைக்கு பாக்கியராஜ் கிட்ட எதுவுமே இல்லாமல் நிர்கதியாக நிற்கிறாரு. இந்த நேரத்தில் தான் நம்ம சரியான அடி அடிக்கணும் அப்படின்னு தங்கராஜ் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நம்ம ரேவதியை கூப்பிட்டுட்டு பாக்கியராஜ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது, அண்ணே நீ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு அவரு எப்படா நீ சிக்குவ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, இப்படி ஆயிடுச்சேன்னு அப்படின்னும், என்ன எதுக்குண்ணே நீ சுமக்கிற, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுனால உனக்கு தானே எல்லாமே ஆப்போசிட்டா அமையும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை எதிரி மாதிரி பார்ப்பாங்கன்னு, என்ன அவங்க எதிரி மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ எக்கெடு கெட்டு போன என்னால் விட முடியுமா ரேவதி அப்படின்றாங்க. உடனே அப்படியே ஷோல்டரில் கையை போட்டு அவர் மேலே சாஞ்சு அழுகுறாங்க. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நீயும் அண்ணியும் தானே வந்து நிற்பீங்க, உங்கள் 2 பேரை தவிர இந்த உலகத்தில் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. சுரேஷ் அடிக்கடி வருவான்னு அவர் கூட சேர்ந்து சரக்கு அடிப்பான், ஆனால் கூட அக்காய் முகம் ஏன் இப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க மாட்டான். உனக்கு எப்படி நான் தெரிஞ்சுது நான் பிரச்சனையில் இருக்கேன், நான் அழுதுட்டு இருப்பேன், இல்லை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு உனக்கு எப்படி நான் தெரிஞ்சுது, எப்படி நான் அங்கே வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பாக்கியராஜ் வண்டியை நிறுத்துறாரு. ரேவதி, நான் இந்த நேரத்தில் இதை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாவான்னு தெரியல, உன் அண்ணியும் இதை பற்றி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சாலாம், உன் புருஷனுக்கு தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தான் அவள் அமைதியாக இருந்துட்டாலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு லாங் ட்ரைவ் போயிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமா வேணே அப்படின்னு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. மலர் சந்தோஷமாக இருக்கிறான்னு தெரிஞ்சால் அதுக்காக நீ தான் ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுற அப்படின்றாங்க. ஆமாண்ணே, அண்ணி ஏன் சந்தோஷத்துக்காக எவ்வளோ யோசிக்குது, நான் அது கூட பண்ண மாட்டேன் நான் அன்னிக்காக அப்படின்றாங்க. நல்லா ஜாலியாக இருந்தீங்களான்னு, நான் தான் கெடுத்து விட்டேனா, எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தான் அண்ணியை வேகமாக வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுட்டு என்னை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நாங்கள் 2 பேருமே வெளியில் போயிருந்தப்போ உங்கள் வீட்டுக்காரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு, அதை பார்த்துட்டு மலர் ரொம்ப பயந்தா. இங்கே பாருங்க, இந்த ஸ்டேட்டஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தான் அண்ணன் இப்படியெல்லாம் வைப்பாரு, ஒருவேளை ரேவதி கூட ஏதாவது சண்டை போட்டிருப்பாரா, என் பர்த்டேக்கு வந்ததுக்கு அடிச்சிருப்பாரா அப்படின்லாம் அவன் சொன்னான். அது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அவளோட பிறந்தநாள் எப்போவுமே கேட்காம இப்போ கேட்டிருக்காளேன்னு நான் செலிப்ரேஷனில் அவளை அந்த நாளை கண்டினியூவாக கொண்டு போயிடணும்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே அம்மா முடிச்சு வந்துட்டாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேட்டஸை எடுத்து மறுபடியும் பார்த்தேன், எனக்கு மைண்டே சரியில்லை, ஏதோ குழப்பமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எதுக்கும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. இது கேட்கும்போது அப்படியே அங்கேயே தோளில் சாஞ்சிக்கிறாங்க நம்ம ரேவதி வந்து பாக்கியராஜுக்கு. அதுக்கப்புறம் அண்ணே எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு அப்படின்றாங்க. அவர் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. வசதியான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், ரேவதி சந்தோஷமாக இருப்பான்னு நம்ம வீட்டில் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு, வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிற அந்த அளவுக்கு தான் உன் புருஷன் உன்னை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது எப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம் விடுன்னு. அதுக்கப்புறம் அதையும் உண்மையில தான் திணிப்பாங்க. ஏன்னா நீ தான் தங்கராஜோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கல, அதனால என்ன கொடுமைப்படுத்துறாரு, அதனால தான் ரேவதியோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. வேணாண்ணே அப்படின்றாங்க. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாத்தையும் வீட்டில் போட்டு உடைக்க தான் போகிறேன், அவர் உன்னை படுத்தின எல்லா கொடுமைகளுக்கும்
எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமும் நீ வேணும்னு நினச்சாருன்னா கூட்டிகிட்டு போகட்டும், இல்லாட்டினா நம்ம வீட்டில் நீ நிம்மதியாரு, நான் இருக்கேன் உனக்கு, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் என்னால் சம்பாதிச்சு போட்டு பார்த்துக்க முடியுது, எல்லாருக்கும் என்னால் சோறு போட முடியுது அப்படின்னா உனக்கு என்னால் பண்ண முடியாதா என்ன அப்படின்றாங்க. அண்ணே எனக்கு சாப்பாடு கூட பிரச்சனை இல்லை, எனக்கு நிம்மதியாக ஒரு தூக்கம் வேணும், ஒரு நாள் கூட அந்த வீட்டில் நான் நிம்மதியாக தூங்கினதில்லை அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு கிடைச்ச ரெண்டு சந்தோஷம் அந்த குழந்தைங்க மட்டும்தான், அந்த குழந்தைங்களை தாண்டி அந்த வீட்டில் எனக்கு எதுவுமே இல்லைன்னு, எந்த பிடிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் சின்னதாக ஒரு கையேந்தி பவனில் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சுன்னு சொல்லும், பெருசாக எதுவுமே இல்லை, மாவு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க வந்து இந்த 2 தோசை மட்டும் ஊற்றி கொடுக்குறாங்க, அதை வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ரோட்டில் குல்ஃபி போகுது, அண்ணே எனக்கு அந்த குல்ஃபி வாங்கி கொடுண்ணே அப்படின்றாங்க. இப்போ நம்ம பாக்கியராஜ் அதையும் வாங்கி நம்ம ரேவதிக்காக கொடுக்குறாங்க. அதை சாப்பிடும்போது சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து, எனக்காக நீ எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேனே, இந்த கல்யாண விஷயத்தில் நீ எனக்காக ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இருந்திருக்காது, டோட்டலாகவே அந்த தங்கராஜ் குடும்பத்துக்கு அடிமையாக தான் இருந்திருப்ப, எப்படியோ மலரை நீயை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனால தானே நீ இப்போ சந்தோஷமாக இருக்க, எனக்கு தெரிஞ்சு காசு பணம்லாம் ஒரு விஷயமே இல்லை, நமக்கு அன்பானவங்க நம்ம கூட இருக்கிறது தானே முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதியை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது நம்ம பாக்யராஜுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து செல்லமாக அந்த வீட்டில் வளர்ந்த பொண்ணு இப்போ தங்கராஜ் கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே அப்படிங்கிறது. எப்போவுமே நம்ம பாக்யராஜுக்கு ரேவதி மேலே கொஞ்சம் தனி பாசம் இருக்கும். இப்போ அதை பற்றி தான் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. மலரோட நிலைமை மோசமாக இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னா அதை விட மோசமாக இருக்குது ரேவதியோட நிலைமை. ஸோ இவங்க 2 பேரையும் கேர் பண்ணிக்கிறதுக்காகவே நம்ம பாக்யராஜ் வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதுக்காக நிறைய மாட்டிக்கிட்டும் இருக்காரு வீட்டில். இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு போகணுன்னே தோணலைண்ணே, எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு அழுகுறாங்க. நீ ஏன்டா எங்கேயாவது போகணும், நான் இல்லையா உனக்கு அப்படின்றாங்க. சரி வாண்ணே போகலாம், நடக்கிறது நடக்கட்டும், எப்படியும் அப்பா அம்மா என்ன தான் திட்டுவாங்க எனக்கு தெரியும், அவங்க திட்டும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ எதையும் வாங்கி கட்டிக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க வீட்டுக்கு போகும்போது சரியாக 4:30 மணி ஆகுது. நம்ம மலர் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்போது ரேவதியும் நம்ம பாக்யராஜும் அங்கே போய் வண்டியில் இறங்கும்போது, என்னாச்சுங்க ரேவதி இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா, ஏன் 2 பேரோட முகமும் இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ரேவதி போய் மலரை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு ரேவதி, என்னாச்சுடா சொல்லு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை அண்ணி, நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாரு நம்ம பாக்யராஜ். இதெல்லாம் கேட்கும்போது மலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் ஏதாவது பிரச்சனையா இருந்தா அண்ணன் இந்த மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் வைப்பாரு அப்படின்னு. பொல்லாத அண்ணன், உன் அண்ணனை நீ தான் மெச்சுக்கணும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. சரிவா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு. அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றது அப்படின்றாங்க. அப்போதான் நம்ம மதி வராங்க வெளியே. என்ன நடக்குதுங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேஷுவலாக கேட்குறாங்க. அப்போது நம்ம ரேவதியோட முகம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, ஏதாவது பிரச்சனையா, நீங்கள் போய் கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ஏதோ தப்பாக தெரிஞ்சது அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, யாருக்கும் தெரியாமல் ரேவதியை கூட்டிகிட்டு போய் என் ரூமில் விட்டுடுறியா அப்படின்றாங்க மதிக்கிட்ட நம்ம மலர். என்னாச்சு அப்படின்னு. நான் அப்புறம் சொல்கிறேன், மாமா வாக்கிங் போகிறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடுவார், அதுக்குள்ளே ரேவதி உள்ளே போகணும், யார் கண்ணிலையும் படாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு மதி வந்து நம்ம ரேவதியை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு வெளியே வரும்போது என் கூடவே இரு அப்படின்னு கதவை சாத்த சொல்கிறாங்க. ரேவதி வந்து ரேவதி கிட்ட மதி கேட்குறாங்க, என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டே இருக்க நம்ம பாக்யராஜ் உள்ளே போயிடுறாரு. இந்த நேரத்தில் நீ என்ன இங்கே வர, நீ வெளியவே இருனே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க எல்லாம் நான் தூங்கிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி இது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. எங்க என்னாச்சு அப்படின்னு மதி கேட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்துச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேலேயும் நடந்துச்சு அப்படின்றாங்க. உங்கள் தம்பி மட்டும் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாருன்னா அவ்வளோதான், நான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. நான் முன்னாடியே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. எப்படிங்க உங்களால் சிரிக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. வேற என்ன பண்ண சொல்கிற அப்படின்றாங்க நம்ம ரேவதி. இப்படி தான் மலர் அக்காவுமே எப்போவுமே வந்து சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுவாங்க, எவ்வளோ மனசில் கஷ்டம் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் உள்ளே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ராகவன் வழக்கம் போல் நம்ம மலர்கிட்ட ஜீரக தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, நம்ம லக்ஷ்மி வந்து சுடு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ நம்ம மலர் ஆஸ் யூஷுவல் கிச்சனில் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ சமைக்கும்போது எல்லாமே கொஞ்சம் கூட வைக்கிறாங்க. என்னாச்சுன்னே தெரியாமல் கேட்குறாங்க, எதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா வைக்கிற, வழக்கமாக இப்படியா செய்வ சமையல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த இப்படி தான் செய்வேன் அப்படின்றாங்க. ஆனால் ரேவதி வந்திருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது, அதனால தான் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மலர்கிட்ட லக்ஷ்மி கேட்குறாங்க, என்ன மதி வாக்கிங் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, என் ரூமில் இருக்கா அப்படின்னு உளறிடுறாங்க. ரூமில் இருக்காளா, எதுக்கு
எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா தான் பாப்பா கிட்ட இருக்க சொன்னேன் அப்படின்றாங்க. அவள் சினிக்கிட்டே இருந்தாத்த, அதான் அங்கே இருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. ஓஹோ, வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இரு, நான் போய் அவளை அனுப்புகிறேன், பாப்பா கிட்ட நான் இருக்கேன் அப்படின்றாங்க. அவங்க சொல்ல கேட்காம அவங்க பாட்டுக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து நம்ம ரேவதி, மதி, அப்புறம் பாக்கியராஜ் 3 பேரும் ஆளுக்கு ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ எப்போ வந்த ரேவதி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரேவதி அவங்க அம்மாவையும். என்ன ஆச்சு, எதுக்கு அழுவுற, என்னடா ஆச்சு, எப்படா வந்தா இவ அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் அப்புறம் சொல்கிறேன், அப்பா வரட்டும் அப்படின்றாரு பாக்கியராஜ். ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்னடி ஏதாவது பிரச்சனையா, என்ன மாப்பிள்ளை உங்ககிட்ட கோச்சிக்கிட்டாரா, இல்லை நீ மாப்பிள்ளை கிட்ட கோச்சிட்டு வந்துட்டியா, ஏதாவது அவருக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சிருப்ப, அதுக்கு ஏதாவது திட்டிருப்பாரு, அதுக்கு கோச்சிட்டு வந்துட்டியா, எப்படா வந்தா இவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மா ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்கம்மா அப்படின்றாங்க பாக்கியராஜ். என்னடா கோவமா பேசுற, ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு பயப்படுறாங்க. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, விடிஞ்சதும் நான் கிளம்பி போயிடுவேன், நீ பயப்படாத அப்படின்றாங்க. விடிஞ்சிருச்சுடி, எதுக்காக வந்தேன்னு பதில் சொல்லு எனக்கு, எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாங்க. மா நான் அது தங்கராஜ் தங்கமான மாப்பிள்ளைன்னு சொல்லி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல, அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமாமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறாரு அவர் தங்கமான மாப்பிள்ளை தான் அப்படின்றாங்க. ரேவதியை நல்லா துணிமணி வாங்கி கொடுத்து, நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுத்து, நல்லா 3 வேளை விதவிதமாக சமைச்சு சாப்பாடுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டு அவங்க நிம்மதியாக இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம பொண்ணு அந்த வீட்டில் நல்லா மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கிற, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைம்மா அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், என் பொண்ணை நான் பார்க்கும்போது தெரியாதா சந்தோஷமாக இருக்காளா இல்லையான்னு அப்படின்னு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மதி கேட்குறாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ராகவன் வராரு. ஐயோ உங்கள் அப்பா வந்துட்டாரு, என்னடா சொல்கிறது அப்படின்னு. இப்போ எல்லாருமா வெளியே போகிறாங்க. ரேவதி அப்படின்னு கத்துறாங்க. ரேவதி இருக்கிறதே நம்ம ராகவனுக்கு தெரியாது, ஆனால் ரேவதின்னு கூப்பிடுறாரு. அவங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன் அப்படின்னு தங்கராஜ் வராரு. விடிஞ்சதும் விடியாததுமா நம்ம தங்கராஜ் வந்து ராகவனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி இப்போ 2 பேருமே ஒன்றா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபைனலி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ பாக்கியராஜ் கிட்ட நம்ம தங்கராஜ் எல்லாரும் முன்னாடியும் கேட்குறாங்க. உன் தங்கச்சி ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்னு நான் அவளை கண்டிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிக்கிறது திட்டுறதெல்லாம் வேற, வீட்டுக்கு வெளியே அனுப்புறது வேற. உங்களுக்கு அவ மேலே கோவம்னா எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டுருக்கணும் இல்லையா, விடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் கோவத்தை காமிச்சிருக்கணும். அது என்ன விடிகிற வரைக்கும் நீ வெளியே தான் இருக்கணும்னு சொல்கிறது அப்படின்னு. மாமா விடிகிற வரைக்கும் வெளியே தான் இருக்கணும்னு சொன்னாலும் ஒரு புருஷனா ஒரு ஆம்பளையா நான் ஹாலில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். டோர் க்ளோஸ் பண்ணியிருந்தேனே தவிர மற்றபடி என் நினைப்பெல்லாம் இவ மேலே தான் இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது மாமா, உங்களால் என்ன புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு நீ வந்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லாமல் இங்கே வந்த, மலரோட பிறந்தநாளை கொண்டாடுறது ரொம்ப முக்கியமா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் புதுசாக அவளுக்கு பிறந்தநாள் கொண்டாட ஆரம்பிச்சிங்க, அப்போவே நினச்சேன் இது எங்கே போய் முடியுதோன்னு அப்படின்னு கடுப்பாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அதுதான் பிரச்சனையா, இவர் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லையா, அதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்புவார பொண்ணை அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்னவோ பண்ணிட்டு போகிறாரு அவரோட பொண்டாட்டியை, உனக்கு என்னடா வந்துச்சு, நீ எதுக்குடா அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நான் தான் அவர் கூட வந்தேன் அப்படின்னு. இப்படி தான் மாமா, இப்படி தான், அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்கியராஜ் வந்து அவகிட்ட கேட்குறான். அவள் சொல்கிறா ஒன்றுமே இல்லை, நானே தான் வெளியே வந்து உட்காந்துக்கிட்டேன், அவர்கிட்ட கோச்சிக்கிட்டேன் அப்படின்றா. அப்போது உங்கள் பிள்ளை எப்படி என்ன மதிப்பார் யோசிச்சு பாருங்க அப்படின்றாரு தங்கராஜ். இல்லாததை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி, இருக்கிறத இல்லாத மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணி பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுறாரு. இவர்கிட்ட போய் அண்ணன் மாட்டிக்கிச்சே அப்படின்னு தான் ரேவதி பயந்துட்டு இருக்காங்க. மாமா நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த வீட்டுக்கு நான் திரும்பவும் வரணும், நான் எல்லாரு கூடயும் சகஜமாக பேசணும், நான் வந்து இந்த வீட்டு மாப்பிள்ளையாவே நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீட்டில் இருந்து நான் ரேவதியை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக பாக்கியராஜ், மலர், அவங்க குழந்தை 3 பேருமே இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன மாப்பிள்ளை இது அப்படின்றாங்க நம்ம லக்ஷ்மி. அத்தை உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா ஒரு மெய்டு கூட நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இல்லைனா இருக்கவே இருக்கா இன்னொரு மருமக, அவள் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு, நல்லா செய்வா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு, அப்போது மலர் இந்த வீட்டை விட்டு போகிறா அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுங்கிறது தான் உங்கள் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு பாக்கியராஜ் அவங்க அம்மா கிட்ட நேரடியாக கேட்குறாரு. அப்படி இல்லை பாக்கியராஜ் அப்படின்னு. மா எல்லாம் எனக்கு புரியுதுமா, இப்போ தானே யார் எப்படிங்கிறது தெரியுது, நான் ஆரம்பத்துலேருந்தே நினச்சேன் மலருக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு, ஆனால் இந்த மாதிரி ரெஸ்ட்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ரேவதியோட வாழ்க்கையில் நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறீங்க, ரேவதி வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு ஏற்கனவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி மறுபடியும் மாப்பிள்ளை கூட ரேவதியை அனுப்பி வைக்கிறது
அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அதுதான் உங்களோட விருப்பம் அப்படின்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் பாக்கியராஜ் 2 பேரும் அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைய கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம மதி இருந்துட்டு நீங்கள் ஏன் வீட்டை விட்டு போகணும், இந்த வீட்டு மாப்பிள்ளை இங்கே வந்து ராஜ்யம் பண்ணுவார், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுமா, அப்படியெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும், இத்தனை நாளாக நீங்கள் தானே இந்த வீட்டை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்க, நீங்கள் ஏன் போகணும் அப்படின்றாங்க. எதையும் காதில் வாங்காமல் அவங்க பாட்டுக்கு 2 பேரும் வெளியே போகும்போது நம்ம லக்ஷ்மிக்கு அந்த பயம் மட்டும்தான். ஆனால் நம்ம தங்கராஜுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஒரு ஸ்டெப்பு வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே 1 நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாரும் வீட்டை விட்டெல்லாம் வெளியே போக வேண்டாம், இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது, உனக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொன்னேன். மாமா நீங்கள் என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் பொண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்குது மாமா, நீங்கள் கொடுக்குற மரியாதையை உங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. உங்கள் பொண்ணுக்கு நான் என்ன குறை வச்சேன், நல்ல துணிமணி வாங்கி போடலையா, சாப்பாட்டுக்கு எதுவும் வாங்கி போடாமல் இருக்கேனா, உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்காங்க தெரியுமா, புருஷன் அடுத்து வேற ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு போயிட்டா இந்த குடும்பம் அனாதையாக நிற்கும், அந்த மாதிரிலாம் கூட நடக்குது. ஆனால் இது வரைக்கும் என் மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் வராமல் உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அவள் ஏதாவது என்கிட்ட அது குறை இது குறைன்னு வந்து எப்பயாவது சொல்லியிருக்காளா, இல்லை. ஆனால் உங்கள் பொண்ணுக்கிட்ட எனக்கு நிறைய குறை இருக்கு மாமா, அவள் அதை பண்ணுறா இதை பண்ணுறான்னு எக்கச்சக்க விஷயங்களை சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நானும் என் பொண்டாட்டியும் இப்போவே நான் இந்த வீட்டை விட்டு போகிறோம். ஆனால் கண்டிப்பாக நாளை பின்ன ரேவதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணனா நான் வந்து நிற்பேன், அப்போ நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வெளியே கிளம்புறாங்க. தங்கராஜ் சும்மா ஆக்டிங் தான் பண்ணாரு, அவங்கள வெளியே துரத்துறது இல்லை அவரோட கெத்தை காமிக்கிறது இந்த மாதிரி. பட் அவங்க நிஜமாவே வெளியே கிளம்புற முடிவில் வந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்னும் கூட ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க இந்த வீட்லேயே இருக்க போகிறாங்களா, யாராவது தடுத்து இல்லை கம்பல்சரி அவங்க கிளம்பி போயிட போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.